ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த கலர் கலரான ரோஜாக்கள் மாதிரி உங்க வாழ்வும் கலர்ஃபுல்லா இருக்கட்டும். அமைய இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த கலர்ஃபுல்லான ரோஜாக்கள் மாதிரி உங்கள் வாழ்க்கையும் கலர்ஃபுல்லா அமைய என் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இங்க பாருங்க, பவளமல்லிப்பூ நிறைய பூத்திருக்கு, பார்க்க அழகா இருக்கிறது. கீழையும் உளுந்திருக்கு பாருங்க. இங்க பாருங்க, கீழையும் நிறைய உளுந்திருக்கு, எடுத்துக்கலாம். இங்க பாருங்க, நிறைய பிச்சுப்பூ பூத்திருக்கு, அதையும் பறிச்சுக்கலாம். அழகான ஒரு ஊதா கலர் சங்குப்பூ ஒண்ணு பூத்திருக்கு, அதை பறிச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம செடிகளுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்கள் சொல்லலாம். பாருங்க, செடிகள்லாம் எவ்வளவு செழிப்பா வளர்ந்துருக்குன்ட்டு. கிரேந்தி செடி, மல்லிப்பூ செடி, இங்க பாருங்க வெத்தலையை பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்ட்டு, பார்க்கவே அழகா இருக்கிறது. ஃப்ரெண்ட்ஸ், புத்தாண்டு அதுவுமா நம்ம தோட்டத்துல விளைந்த காய்கறிகளும் பூக்களும் அறுவடை பண்ணிக்கலாம் வாங்க. இங்க பாருங்க, கத்திரிக்காய் காய்ச்சிருக்கிறது, பறிச்சுக்கலாம். இன்னும் நிறைய பிஞ்சுகளும் இருக்கிறது, அடுத்த வீடியோல பார்க்கலாம். அத பாருங்க, துளசி செடி நல்லா சூப்பரா வளர்ந்துருக்கு. இங்க ஒரு கத்திரிக்காய் இருக்கு, பறிச்சுக்கலாம். இங்க ஒரு கத்திரிக்காய் இருக்கு, பறிச்சுக்கலாம். இங்க பாருங்க, ஒரு ரெட் கலர் நாட் ரோஸ் ஒன்று பூத்திருக்கு. அதுக்கு பக்கத்துலயே ஒரு குட்டியா ஒரு மொட்டு ஒண்ணு இருக்குது, பார்க்கவே ஒரு அழகா இருக்கு. ரோஜாக்கள் சூப்பர். இங்க பாருங்க, அழகான எல்லோ கலர் ரோஸ், இலைமேல் பனித்துளி, பார்க்கவே ஒரு அழகாக உள்ளது. எல்லோ கலர் ரோஸ் பாருங்க, ஒரு கொப்புல 3 மொட்டு வச்சிருக்கு. இங்க ஒரு மொட்டு வச்சிருக்கு, இங்க ஒரு மொட்டு வச்சிருக்கு, மொத்தம் 5 மொட்டு வச்சிருக்கு ஒரு செடியில. சின்ன செடி தான். இங்க பாருங்க, இல்ல ஒரு மாலை கட்டுற பன்னீர் ரோஸ் இருக்கு. அங்க பாருங்க எவ்வளவு பஞ்சா மொட்டு வச்சிருக்குன்ட்டு. 4 மொட்டு வச்சிருக்கு ஒரு கொப்புல. சின்ன செடி தான், நல்லா அழகா மொட்டு வச்சிருக்குது. இங்க பாருங்க, தழுத்து வருது இப்பதான். இதுலயும் மொட்டுக்கள் இருக்குது. தோட்டத்துல ஒரு செவந்திப்பூ, வெள்ளை கலர் செவந்திப்பூ இப்பதான் மொட்டு வச்சிருக்கு. மொட்டு லைட்டா விரிஞ்சிருக்கு பாருங்க. அப்படியே இங்க வாங்க, இங்க பாருங்க, ஆந்திரா பன்னீர் ரோஸ் 2 மொட்டு வச்சிருக்கு, இப்பதான் ஒரு பூ பூத்திருக்கு, பறிச்சுக்கலாம். பிங்க் கலர் பன்னீர் ரோஸ் ஒண்ணு பூத்திருக்கு, அதையும் பறிச்சுக்கலாம். மொட்டு, அப்புறம் இங்க ஒரு மொட்டு வச்சிருக்குது. இங்க பாருங்க, செவந்தி பூ விரிஞ்சிருக்கு, அதையும் பறிச்சுக்கலாம். அழகா இருக்கு, பறிச்சுக்கலாம். இங்க பாருங்க, இங்க ஒரு ரோஸ் செடி இருக்கு. இந்த செடி பேரு ஆரஞ்சு ரெட் பினாக்கோ. பாருங்க, 4 மொட்டு வச்சிருக்கு. அப்படியே இங்க வந்தீங்கன்னா செவந்தி பூ செடி எல்லோ கலர், இன்னும் வந்து விரியல பூ. எல்லோ கலர் செவந்தி செடி நிறைய மொட்டு வச்சிருக்கு. அப்படியே இங்க வந்தீங்கன்னா சில்வர் லைன் ரோஸ், பிங்க் கலர், பிங்க் அண்ட் ஒயிட் கலர், சூப்பரா இருக்கு, பறிச்சுக்கலாம். அப்படியே இங்க வாங்க, இங்க 2 கத்திரிக்காய் செடி இருக்கு, பறிச்சுக்கலாம். 2 கத்திரிக்காய் காய்ச்சிருக்கு, பறிச்சுக்கலாம். இங்க இங்க ஒரு கத்திரிக்காய் இருக்கு, பறிச்சுக்கலாம். இங்க பாருங்க, கொத்தமல்லி வளர்ந்துருக்கு, கொத்தமல்லி கீரை, அதையும் பறிச்சுக்கலாம். பூத்துட்டு பாருங்க கொத்தமல்லி. இங்கேயும் இவ்வளவு கொத்தமல்லி இருக்கு, இதையும் அறுவடை பண்ணிக்கலாம். இங்க பாருங்க, அழகான ஒரு திராட்சை கொடி இப்பதான் வளர்ந்துருக்கு, குட்டி கொண்டுதான் இருக்குது. அதுக்கு பக்கத்துல ஒரு தக்காளி செடி இருக்குது, இப்பதான் பூத்து இருக்குது. பாருங்க, 3 பூ பூத்து இருக்குது தக்காளி செடி. அதுக்கு பக்கத்துல ஒரு ரெட் ரோஸ் இருக்குது,
விரிஞ்சிட்டு அதையும் பறிச்சுக்கலாம். நம்ம இன்னைக்கு பூக்கள் மேல் பனித்துளி அழகாக இருக்கிறது பாருங்க. நம்ம வீட்டுல ஒரு மல்பெரி மரம் இருக்குது பாருங்க. அதை வெட்டி விட்டுட்டோம். நல்ல பெரிய மரமா இருந்துச்சு, வெட்டி விட்டோம். இப்ப நல்லா தழுத்து இருக்கு, நல்லா பச்சை பசைன்னு நல்லா தழுத்து இருக்கு. அதுல காய்களும் காய்ச்சிருக்கு, கனிகளும் காய்ச்சிருக்கு. வாங்க பாப்போம். இங்க பாருங்க எவ்வளவு காய் காய்ச்சிருக்குன்ட்டு பார்க்கவே உங்களுக்கு அழகா தெரியும். இந்த பழம் வந்து நவா பழம் மாதிரி இருக்கும். பார்த்தா வாங்க பறிப்போம். இங்க பாருங்க நவா பழம் மாதிரி இருக்கும், நல்லா கருப்பா, பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. 4 பழம் இருக்கு, நிறைய காய்கள் இருக்கு. இது திங்கும்போது காயா திங்கும்போது நல்லா புளிச்சு கிடக்கும் பார்த்துக்காங்க. அது பழமா சாப்பிடும்போது நாவல் பழம் மாதிரி நல்லா இருக்கும். தொட்ட உடனே உதிர்ந்துரும். பறிச்சுக்கலாம். இங்க பாருங்க கையெல்லாம் இப்படி ரெட் ஆயிட்டு. இங்க பாருங்க அழகான செண்டுப்பூ, அடுக்கு செண்டுப்பூ. இன்னைக்கு புது வரவு நம்ம தோட்டத்துல அழகா இருக்கு. நம்ம தோட்டத்துல பூத்த செண்டுப்பூ 2 பறிச்சுக்கலாம் சாமிக்கு போட. இது வந்து ஒத்த செண்டுப்பூ. ஆரஞ்சு அண்ட் எல்லோ ஷேட் சூப்பர். ஒரு முல்லை செடி இருக்குது. அந்த முல்லை செடியில நிறைய பூக்கள் பூத்திருக்கு பாருங்க. பூக்களும் மொட்டுக்களும் அரும்புகளும் நிறைய வச்சிருக்கு பாருங்க. இன்னையோட நம்மளோட தோட்டத்து அறுவடைகள் கொத்தமல்லி, கத்திரிக்காய், ரோஜாக்கள், அழகான செண்டுப்பூ, கத்திரிக்காய் நல்லா நிறைய காய்ச்சிருக்குது. நல்லா பஞ்சுன்னு இருக்கும் கத்திரிக்காய். விதையே இருக்காது, நல்லா அழகா இருக்கும். சங்குப்பூ, நம்ம மரத்துல காய்ச்ச மல்பெரி பழம், வெள்ளை இதழ்களுக்கு இடையே கருப்பு ரோஜாக்கள். ஆனா நம்ம வீட்டு அறுவடைகள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.